வெல்கம் டு அகிலன் கிச்சன். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா சுவையான மீன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சூடாயிடுச்சு. ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் எல்லாம் ஃப்ரை பண்ணுங்க. உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்குற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்குங்க. சீக்கிரம் உங்களுக்கு வெங்காயம் வணங்கிடும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சக்தியில வந்து மீன் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து புளி ஊற்றுவோம், ஸோ நீங்க காரம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ வெந்தயம் வந்து பவுடர் பண்ணணும். வெந்தயத்தை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா அதிகமாக போட்டால் உங்களுக்கு வந்து வெந்தய கசப்பு. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வெந்தய வாசம் வரும். இங்க பாருங்க எல்லாம் வெடிக்குது. இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப மீன் குழம்பு செய்ய போறோம். நான் மீன் குழம்பு வந்து சட்டியில தான் செய்வேன், அதுதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இங்க பாருங்க சட்டில காஞ்சிருச்சு. எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூனுக்கு நல்லா ஊத்திக்கோங்க தாராளமா. எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா வணங்கிருச்சு. கருவேப்பிலை தலையை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 3 எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வந்து பொரியணும். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வணக்குங்க. வெந்தயத்தூள் போட்டிருக்கேன். வெந்தயத்தூள் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச சாதம் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நல்லா இங்கே பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நாம் வந்து புளி வந்து ஆட் பண்ணலாம். புளியை ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து மீனை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் குழம்பு வாசம் செமையாக இருக்குது. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். பை பாய்.